யார் தெரியுமா? பெரியவர்கள் என்றால் உருவத்தில் பெரியவர்களாக இருக்கலாம், பலத்தில் பெரியவர்களாக இருக்கலாம், அறிவில் பெரியவர்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லோரும் பெரியவர்களே. அப்படிதான் நான் எண்ணி இருந்தேன். ஆனால் அடுத்த நிகழ்ச்சியில் யார் பெரியவன் என்பதற்கு ஒரு அழகான கதை, அதனோடு பெரியவன் என்பதற்கான விளக்கம் தர வருகிறார்கள் இளங்கோ வகுப்பு மாணவர்கள். ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறார சாப்பிட்டு கொண்டிருந்தது ஒரு முயல் கூட்டம். ஆனாலும் அவைகளின் மனதில் ஒரு கவலை. அந்த காட்டில் பல காலமாக வசித்து வரும் புலிக்கு கிடைக்கும் மதிப்பு தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என அவை விரும்பின. அந்த காட்டுற புலி நாம் முன்னோரே தான் பசிக்கு இரையாக்கிற போல் என்றால் ஒரு நாள் நம்மை கொண்டு சென்று விடுமா? அந்த கவையில் வயிறாரோ அந்த பிறகு தொட்டு நிறு உறங்க முடியவில்லையே. வாழ்நாள் எல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டு இருக்க முடியாது. என்ன செய்யலாம்? ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். புலி வருகிறது. எல்லாரும் பயப்படாமல் அமைதியாருங்கள். உங்கள் எல்லோருக்கும் இவ்வளவு தைரியம். இவ்வளவு நாளும் என்னை கண்டால் பயந்து ஓடி விடுவீர்களே. இப்போ கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்களே. சத்து பணங்கள் புரியார மற்றவர்களிலும் அழுத்து நீதி கேட்போம். முயல்கள் மற்ற விலங்குகளிடம் பேசிய பின் அவை புலிகளை அவைகளிடம் அழைத்து வருகின்றன. புலியாரே, எங்களுக்குள் ஒரு போட்டி வைக்கலாம். எந்த விலங்கு எல்லோருக்கும் உபயோகமானவன் என்பதுதான் அந்த போட்டி. எல்லா விலங்குகளும் இந்த போட்டியை சேரலாம். போட்டியா? எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். போட்டியை நான் ஆரம்பித்த பயக்கிறேன். நான் ரொம்ப விவேகமானவன் என்ன எனக்கு தெரியும். ஏனென்றால் மரத்திற்கு மரம் தாவும் மாற்றல் எனக்கு மட்டும்தான். ஏனால் பழங்களை பறிக்க முடியும். இல்லை இல்லை, இது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் யார்? நான் தான் எல்லோருக்கும் உபயோகமான. எனக்கு எவ்வளவு பெரிய தும்பிக்கை இருக்கிறது. என்னால் எல்லோருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க முடியும். இல்லை இல்லை, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. யானையால் இந்த காற்றுக்கு எந்த பிரயோசனையும் இல்லை. நான் தான் எல்லாரையும் இந்த காற்றுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். இதோ பாருங்கள், நான் தான் எல்லோருக்கும் உபயோகமானவன். என் தந்திரத்தால் எல்லோருக்கும் உதவுகிறேன். கொஞ்ச நேரத்தில் கடும் மழை பெய்ய ஆரம்பித்தது. எல்லா விலங்குகளும் அங்குமிங்கும் ஓட ஆரம்பித்தன. அங்கிருந்த நதியை கடக்க முயற்சித்தன. அவர்களால் முடியவில்லை. இதை கவனித்த ஒரு மயில் அவைகளுக்கு உதவ நினைத்தது. என் முதுகில் ஏறி உட்காருங்கள். நான் உங்களை பாதுகாப்பாக அக்கறைக்கு கொண்டு போய் விடுகிறேன். சரியான நேரத்தில் எல்லோருக்கும் உதவியதால் மயில் எல்லோருக்கும் உபயோகமான விலங்கு. இப்ப எல்லாருக்கும் உபயோகமான விலங்கு எது? எல்லாரே தான். என்னை மன்னித்து விடுங்கள். பொறுக்க சொல்லுங்கள் புலியாரே. மயில் தான் இந்த காட்டுக்கு அரசன். நீங்க எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது புலியாரே. நன்றி முயலாரே, நான் போய் வருகிறேன்.
இனி வயிறாக சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு குட்டி தூக்கம் போடலாம்.